ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் எந்த மாதிரி மூவிஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஹாலிவுட்லேருந்து தமிழுக்கு காப்பி பண்ண இல்லைனா ரீமேக் பண்ண மூவிஸை நிறைய பார்த்துருப்போம். ஆனால் ஹாலிவுட்லேயே நிறைய படம் ரீமேக் ஆர் காப்பி பண்ணியிருப்பாங்க. அது எந்தெந்த மூவிஸ் அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிற படம் எதுனா, மேக்ஸிமம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இந்த படத்தை பற்றி. தெரியாதவங்க இருக்கீங்க அப்படின்னா போய் தாராளமாக இந்த படத்தை பார்க்கலாம். பிகாஸ் இது ஒரு சூப்பரான படம். நம்ம டிகாப்ரியோ அண்ட் மேட் டிமான் அண்ட் ஜாக் நிக்கோல்சன் இவங்க 3 பேர் சேர்ந்து நடித்த படம் தான். படம் பேர் த டிபார்ட்டட். எனக்கே ரீசெண்டாக தெரியும் இந்த படம் ரீமேக் அப்படின்னு. பிகாஸ் இந்த படம் அந்தளவுக்கு தரமாக எடுத்திருப்பாங்க. இது ஒரு தாய்லாந்து மூவிலேருந்து ரீமேக் பண்ணி எடுத்துருக்குறாங்க. இந்த படம் ஒன்றும் பார்க்காம இருக்குங்க அப்படின்னா கண்டிப்பாக போய் பார்க்கலாம். சூப்பர்பான படம் இது. How's your brother? She's on her way out. You'll act accordingly. நெக்ஸ்ட் மூவி, நீங்கள் பேய் படம் பார்ப்பீங்க அப்படின்னா இந்த ஒரு படத்தை பார்க்காம இருந்திருக்க மாட்டீங்க. இந்த மூவி நேம் வந்து த ரிங். இந்த மூவிக்கு நிறையா ஃபேன்ஸ் இருக்காங்க. இதில் மொத்தம் 3 பார்ட் இருக்குது. ஆனால் இதுவும் ஒரு ரீமேக்டு மூவி தான். ஆமாம், ஜாப்பனீஸில் 1998 எடுத்த ரிங்கு அப்படிங்கிற மூவியில் இருந்தால் இதை ரீமேக் பண்ணி எடுத்திருப்பாங்க. செம்ம ஆறான பேய் படம் இது. பார்க்காம இருந்தீங்கன்னா ட்ரை பண்ணுங்கள், த ரிங். அடுத்த மூவி கிளைண்ட் ஈஸ்ட்வுட் நடித்த ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவின்னே சொல்லலாம். 1964 வந்த எ ஃபிஸ்ட்ஃபுல் டாலர்ஸ். எல்லாருக்குமே தெரியும் இது ஒரு கிளாசிக்கல் வெஸ்டர்ன் மூவி. இதில் கூட 3 பார்ட்ஸ் இருக்குது. வெஸ்டர்ன் மூவிஸ் எடுக்கிறாங்க அப்படின்னா மேக்ஸிமம் இந்த மூவிஸில் இருந்தால் இன்ஸ்பயர் பண்ணி ரீக்ரியேட் பண்ணி எடுப்பாங்க. பட் இதே ஒரு ரீமேக்டு மூவி தான். எஸ், யோஜிம்போ அப்படிங்கிற ஜாப்பனீஸ் மூவி. இதை காப்பி பண்ணி தான் இந்த மூவியை எடுத்திருப்பாங்க. ஒன் ஆஃப் த பெஸ்ட் கிளைண்ட் ஈஸ்ட்வுட் மூவி அப்படின்னா இந்த மூவியை கண்டிப்பாக சொல்லலாம். நம்ம இன்னும் இந்த மூவியை பார்க்காம இருக்கீங்க அப்படின்னா போய் ட்ரை பண்ணுங்கள். அடுத்ததாக நம்ம லிஸ்ட்டில் இருக்கிற மூவி என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவுமே ஒரு பேய் படம் தான். இதுவுமே ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஹாரர் மூவினே சொல்லலாம். படம் பேர் வந்து த கர்ஜ். இந்த படத்தில் கூட மொத்தமாக 3 பார்ட் இருக்குது. ஆனால் இதுவுமே ஒரு ஜாப்பனீஸ் மூவியோட ரீமேக் வெர்ஷன் தான். ஜாப்பனீஸில் இந்த மூவிக்கு மொத்தம் 8 பார்ட்ஸ் இருக்குது. ஆனால் ஹாலிவுட்டில் 3 பார்ட் மட்டும் தான் ரீமேக் பண்ணியிருப்பாங்க. இந்த 3 பார்ட்டுமே சூப்பராக இருக்கும். இன்னும் பார்க்காம இருக்கீங்க அப்படின்னா போய் ட்ரை பண்ணி பாருங்கள், த கர்ஜ். அடுத்தது நம்ம லிஸ்ட்டில் இருக்கிற மூவி என்னது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்கள் எல்லாத்துக்குமே டாம் க்ரூஸ் தெரிஞ்சிருக்கும். ஆக்ஷன் மூவிஸ்ன்னு வந்துட்டால் அவரை மிஞ்சறதுக்கு யாருமே இருக்க முடியாது. அந்த மாதிரி நடிச்சிருப்பார். ஆனால் இந்த மூவி ஆக்ஷன் மூவி கிடையாது. இது ஒரு ரொமான்ஸ் லவ் கலந்த ஒரு சூப்பரான மூவி. படம் பேர் வெண்ணிலா ஸ்கை. இந்த படத்தோட சீன்ஸ்லாம் அதிகமாக நீங்கள் ரீல்ஸில் பார்த்துருக்க முடியும். ஏன்னா இது அப்படி ஒரு சூப்பரான படம். ஆனால் இதுவுமே ஒரு ரீமேக்டு மூவி தான். ஓப்பன் யுவர் ஐஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்பானிஷ் மூவியை ரீமேக் பண்ணி தான் இந்த படத்தை எடுத்திருப்பாங்க. படம் உண்மையாகவே செம்மையாக இருக்கும். இந்த படம் இன்னும் நீங்கள் பார்க்காம இருக்கீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த படத்தை போய் ட்ரை பண்ணி பாருங்கள், வெண்ணிலா ஸ்கை. அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மறக்காமல் பண்ணிடுங்க. இதே மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச ஹாலிவுட் ரீமேக்டு மூவிஸ் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். இதில் பார்ட் 2 வேணும் அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோ ஒன்று போடுறேன். அண்ட் இப்போ நான் சொன்ன 5 மூவியில் வெண்ணிலா ஸ்கை, எ ஃபிஸ்ட்ஃபுல் டாலர்ஸ், அதை தவிர மற்ற எல்லாமே தமிழில் இருக்குது. இன்னும் இந்த மூவிஸ்லாம் பார்க்காம இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக போய் ட்ரை பண்ணுங்கள். அன்டில் தென், பை கைஸ்.